வணக்கம் நேர்களே, இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மோக கணபதி மாந்திரிக வித்தை. மோகன கணபதி மாந்திரிக வித்தை முறையத்தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோங்க. அதுக்கு முன்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்ன விஷயம் உங்களுக்கு தேவைன்றத. நண்பர் ஒருத்தர் பாலமுருகன் மந்திரேந்திரன் கேட்டிருக்கார், கண்டிப்பா பதிவிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மோகன கணபதியோட மந்திரங்கள் எதுக்காக நம்மளுக்கு பயன்படும்னாக்க, இப்போ தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கோம், ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொழிலில் நஷ்டங்கள் ஆகப்படுது ஏற்பட்டிருக்கு, ஆட்கள் சரியான முறையில் நம்மளுக்கு கூட பழக மாட்டேன்றாங்க, நம்ம இப்போ சொல்றது கேட்க மாட்டேன்றாங்க, நம்மளை மதிக்காமல் இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லி ஒரு பிரச்சனையாகப்பட்டது ஆட்களுக்கு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவதிப்படுறவங்க இந்த மந்திரத்தை எடுத்து ஜெபிங்க. புரிஞ்சிங்கனாக்க உங்களுக்கான பிரச்சனையாகப்பட்டது விலகி போயிடும். இதில் வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து எடுத்தெடுத்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள், திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் உங்ககிட்ட சாதாரணமாக யார்ட்டி எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி பழகுவாங்க. கொஞ்சம் அன்பாக ஆசையாகவும் பரிவோடையும் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி முறையிலாகப்பட்டது ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை நான் சகஜமான வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம இந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் ஜபிச்சிங்கனாக்க உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை வரவிடாமல் இந்த மந்திரமாகப்பட்டது நிப்பாட்டிடுங்க. நீங்க எப்படி இந்த சந்தோஷமா வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அனுகிரகத்தை இந்த மந்திரமாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்குங்க. விநாயகரோட அருளாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும். இது தேவையானது என்னன்னாக்க, விநாயகரோட வசிமை தேவை. அதுக்கடுத்து விநாயகரோட மகா யந்திரம் தேவைங்க. என்னோட வீடியோட வசியமை செய்யக்கூடியதும் விநாயகரோட யந்திரத்தையும் விநாயகருக்கு உண்டான தாயத்தையும் என்னோட வீடியோவில் முன்கூட்டி நான் பதிவிட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையானவங்க போய்ட்டு அதை போய் பார்த்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஐயா, இந்த மோகன கணபதிக்கு யந்திரம் இல்லைங்க, மகா கணபதி யந்திரம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவானது. ஐயா, மகா கணபதி யந்திரத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கான இந்த விநாயகரோட மந்திரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. விநாயகரோட மந்திரங்கள் மட்டும் தான் இருக்குது, யந்திரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மகா கணபதி யந்திரத்தை வைத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறது செய்யறதுனாக்க, ஒரு அமாவாசை என்று நீங்க பூஜை ஆரம்பிச்சுக்கிங்க. 48 நாட்கள் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நீங்க ஜபிங்க. உங்களுக்காக நீங்க ஜபிக்கிறதா இருந்தா இந்த மந்திரத்தை அப்படியே எதுவும் பேர் எதுவுமே மாற்றம் எதுவுமே இல்லாம நீங்க அப்படியே ஜபிச்சுக்கலாம். நீங்க மாந்திரிகா இருக்கீங்க, மற்றவங்களுக்கு இப்போ பூஜை செய்யறதுக்காக நான் ஜபிக்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்க, பிரயோகப்படுத்துறேன்னு சொன்னீங்கன்னாக்க, அதாவது 48 நாள் விரதம் இருக்க சொன்னோம் இல்லையா உங்களை, அதுக்கு உண்டான விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோங்க. விநாயகரோட மகாயந்திரம் வசியமை விநாயகரோட தாயத்து மூலிகை தாயத்தை ரெடி பண்ணக்கூடிய முறை எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அமாவாசை என்று நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சுட்டு, விநாயகருக்கு உண்டான படையல் காரியங்கள் கரும்பு, இளநீர், தேங்காய், வெல்லம், அவல் பொரி, கடலை, அதுக்கடுத்து பொங்கல், சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், மாதிரி இந்த சாக்லேட்டு, இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள், குழந்தைகள் என்னென்னலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுமோ அந்த பொருட்கள்லாம் வச்சு தயவு செய்து படைங்க விநாயகருக்கு. விநாயகர் குழந்தைகள் என்னென்ன பொருள் சாப்பிடுமோ அது போல விநாயகராகப்பட்டவர் விரும்பி சாப்பிடுவாப்புல. குழந்தைகள் போல ஆகாரத்தில் கொஞ்சம் பற்றுதல் உள்ளவர் விநாயகர். அதனால் வச்சுக்கோங்க. அருகம்பில் மாலையாகப்பட்டது விநாயகருக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அது மேலே அருகம்பில் சொல்லி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து அருகம்பில் மாலை, திருக்கண் பூ மாலை, இந்த மாதிரி விஷயங்களை விநாயகருக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே படைச்சிக்குங்க. சரியா? இப்போ படையல் போட முடியாது, அவ்வளோ பெரிய படையெல்லாம் நம்மளுக்கு கிராண்டாக போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னாக்கா, ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் படையல் காரியங்களாகப்பட்டது போட்டுக்குங்க. அதுக்கடுத்து முடிய போகிற நாளைக்கு மட்டும் அவளுக்கு அந்த படையலாகப்பட்டது போட்டுக்குங்க. ரெண்டோருமே ஒருவேளை அவள் பொறி கடலை போட முடிஞ்சால் போட்டுக்குங்க. அப்படி முடியாதவங்க விளக்கு ஏற்றி வச்சு சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம், வாழைப்பழம், தேங்காய், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு விநாயகரோட மந்திரங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? கடைசி நாள் 48ஆம் நாள் பூஜை முடிக்கிறப்ப 48ஆவது நாள் பூஜை முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, மந்திரமெல்லாம் உரு போட்டு ஜபிச்சு, அதாவது 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் ஜபிக்கிறீங்கன்னாக்க காலை 108 மந்திரம், மாலை 108 மந்திரம், அதுபோல் நீங்கள்
48 நாளும் தொடர்ச்சி நீங்க ஜெபிச்சுக்கிட்டு வரணும். 48வது நாள் விநாயகருக்கு படையல போட்டு மந்திரத்தை ஜெபிச்சு முடிச்சு இரவு நேரத்துல தான் வந்து முடியும் இல்லையா? காலை 108 மாலை 108 48வது நாள் காலை காலை மந்திரம் ஜெபிச்சு அதுக்கடுத்து இரவு நேரத்துல நீங்க பூஜையாகப்படுத்தி முடிப்பீங்க. முடிச்சிங்கனாக்க இந்த நேரத்துல இந்த எந்திரத்துக்கு எலுமிச்சை பழ காவாகப்பட்டது கொடுத்துட்டு எந்திரத்துக்கு என்ன பண்றீங்கன்னாக்க இந்த ஆலாமொழியும் சந்தன குங்குமமாகப்பட்டது வச்சுக்கோங்க. எந்திரத்துக்கு வச்சுக்கிட்டு ஃப்ரேம் போடுறதுக்கு முன்னே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எந்திரத்துக்கு பின்பக்கத்தில் ஒரு ரூபாய் காயின் வைத்து, அதாவது காணிக்க ரூபாய் காயின் வைத்து ஃப்ரேம் வந்து போட்டுக்குங்க. ஃப்ரேம் போட்டு உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து மற்றவங்களுக்கு மந்திரத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் ஆயிட்டீங்க, சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இல்லை உங்களுக்காக மட்டும் நீங்கள் ஜெபிக்கிறீங்கனாக்கா தினந்தோறும் இந்த எந்திரத்துக்கு ஒரு 36 உருக்கள் நீங்கள் காலையும் மாலையும் பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் 36 உருக்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா போதும். உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களாகப்பட்டது கிடைக்குங்க. நிறைய கணபதியோட மந்திரங்களாகப்பட்டது இருக்கு. நிறுத்த கணபதி, அர்க்க கணபதி, நடன கணபதி, அம்மன கணபதி, விஷய கணபதி, ஏகாட்சர கணபதி, ரத்தன கணபதி, இந்த மாதிரி நிறைய கணபதியோட மந்திரங்களாகப்பட்டது இருக்கு. யார் யாருக்கு எந்த கணபதியோட மந்திரங்கள் பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தை எடுத்து ஜபிச்சுக்குங்க. ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களாகப்பட்டது இருக்கு. மோக சக்தி உண்டாக்குறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து இந்த பயங்களை விலகக்கூடியதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்கு. குழந்தை இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, குழந்தை பேர் கிடைக்கிறதுக்காக ஒரு மந்திரங்கள் இருக்கு, விநாயகரோட மந்திரங்கள். இந்த முறைகள்லாம் வந்து உங்களுக்கு பதிவிட்டுக்கிட்டு வரலாம். ஒவ்வொரு வீடியோலாம் வந்து போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவை போடலாம். சரியா? விநாயகரோட மந்திரங்கள்ல வந்து நிறைய இருக்கு, ஒவ்வொன்றா போடுவோம். இது இந்த மந்திரங்களுக்கு எல்லாமே மகா கணபதியோட யந்திரமாகப்பட்டதுதான் பொதுவானது. அந்த யந்திரத்தை மட்டும் வரைகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்காக பயன்படுத்துறீங்கன்னா 36 முறை தினந்தோறும் ஜெபிச்சுட்டு வந்தாலே போதும். இது வந்து பேர் எதுவும் மாற்றுறது தேவை கிடையாதுங்க. இப்போ வந்து பிரயோகப்படுத்துறீங்க, நீங்க மாந்திரிகராக இருக்கீங்க, ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காங்க, அதை நான் பிரயோகப்படுத்த போறேன்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த யந்திரம் போலயே வந்து 2 யந்திரம் எழுதிக்குங்க. சரிங்களா? 2 யந்திரம் எழுதிக்க. இந்த விநாயகரோட யந்திரத்துல 2 யந்திரமாகப்பட்டது போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிற அந்த பெண் வந்து இவரோட காதலுக்கு ஒப்புதல் தெரிவிக்க மாட்டேன்றாங்க, சம்மதிக்க மாட்டேன்றாங்க, இல்லை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னு வராங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயத்துக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத விஷயத்துக்கு, கடையில வந்து ஒரு வியாபார ஸ்தலத்துல வியாபாரம் இல்லாம இருக்குது, வேலை இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்கள் எப்பத்திலே மேலே கோபமா இருக்கிறாங்க பெரிய அதிகாரிகள்னு சொல்லி பிரச்சனை வரவங்களுக்கு என்ன செய்றீங்கன்னா 2 யந்திரமா வரைஞ்சிக்கிட்டு இந்த யந்திரத்துக்கு கீழே இன்னும் ஒரு பிரச்சனையோ, இன்னோட மகன் இன்னார் மேல மோகனம் ஆகணும், அன்பாகவும் ஆசையாகவும் மாறணும், இவருக்கு மரியாதை கொடுத்து பேசணும், இன்னொரு பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அந்த யந்திரத்துக்கு கீழே எழுதிக்கிங்க. எதுவும் பொதுவா அந்த யந்திரம் இந்த மகாகணபதி யந்திரமாகப்படுறது 9க்கு 9 இருக்கக்கூடிய சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய யந்திரமா தான் வந்து எழுத முடியும். ஏன்னா கொஞ்சம் யந்திரமாகப்படுறது பெருசு. அதனால 9க்கு 9 இருக்கக்கூடிய தகட்டில் வந்து நீங்க எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு அது கீழே இந்த விஷயமாகப்பட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எழுதுருங்க. எழுதிட்டீங்கன்னாக்கா இந்த மந்திரமாகப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை வந்து ஒரு தினந்தோறுமே வந்து நீங்க 1008 உருக்கள் 1008 உருக்கள் 11 நாட்கள் விரதம் இருந்து உங்கள்கிட்ட வர பிரச்சனையாக வரவங்களுக்கு 11 நாட்கள் விரதம் இருந்து 1008 உருவாக்கப்பட்டது நீங்க உரு போடணும் இந்த 2 யந்திரத்துக்கும். சரிங்களா? 2 யந்திரத்துலையும் வந்து நீங்க என்ன பிரச்சனைன்றது குறிப்பிட்டுக்கணும். குறிப்பிட்டுக்கிட்டு 1008 உருக்களாகப்படுது நீங்க போட்டுக்கணும். இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க அதில் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இதுக்கு உண்டான மந்திரம் 2 யந்திரம் வரைய சொல்லியிருந்தோம் இல்லையா? பூஜை முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் ஒரு யந்திரத்தை எடுத்துகிட்டு போய் வெள்ளேருக்குள்ள செடி மூட்டு பகுதியில் புதைச்சி வைக்கணும். இன்னொரு யந்திரத்தை உங்கள்கிட்ட பூஜைக்கு வந்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லணும். அவங்க பூஜை பண்ண அவங்களுக்கு பிரச்சனைகளாகப்பட்டது சரியாயிடும். இந்த மாதிரி முறையை நீங்கள் கையாளணும். இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க ஓம் அக்ரதுண்ட ஏகதமஸ்தாய ீம் க்ளீம் கம் கணபதய ரபரத சர்வஜனாமே வசமானய ஸ்வாஹா. ஓம் அக்ரதுண்ட ஏகதமஸ்தாய ீம் க்ளீம் கம் கணபதய ரபரத சர்வஜனாமே வசமானய ஸ்வாஹா. உண்டான மந்திரம் இப்படிதாங்க. சரியா?
இந்த மந்திரத்தை நீங்கள் 1008 உருக்களாகப்பட்டது நீங்கள் போட்டுக்குங்க. இது வந்து பெயராகப்பட்டது மாற்றமாகப்பட்டது ஏற்படுத்தணுங்க. இந்த மந்திரத்தில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வர வரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகான்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சர்வ ஜனமேன்ற இடத்துல இன்னார் வந்து இன்னாருக்கு வசியமாகணும் அல்லது மோகமாகணும். மோகைய ஸ்வாகான்னு சொல்லி வசமானய ஸ்வாகன்றது பதிலாக மோகைய ஸ்வாகான்னு சொல்லி போட்டுக்குங்க. இந்த மாதிரி பெயரை வந்து மாற்றிக்கிட்டா போதுங்க. இந்த விஷயமாகப்பட்டது ரொம்ப அருமையாக வந்து வேலை செய்யும். இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு சித்தி பண்ணி வச்சுதான் உங்கள் மேலேயும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பற்றுதலாகப்பட்டது, ஒரு அன்பு ஆசையாகப்பட்டது ஏற்படுங்க. சரியா? நம்மளுக்கு தகுந்தவெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்து அவங்க கூட ரொம்ப இணைஞ்சு இருந்துக்க வேண்டியது அது நம்மளோட தனிப்பட்ட ஒரு விஷயங்க. அது உங்களை பொறுத்தது. சரியா? ஏன்னா ஒரு மாந்திரிகர் இருக்கிறான்னாக்கா ரொம்ப அநியாய விஷயங்களுக்காக போகக்கூடாது, நேர்மையான விஷயத்துக்கு தான் போகணும். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்க அதாவது ஒருத்திக்கு ஒருத்தனா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆகாத வாலிபர்களாக இருந்தாக்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்துக்காக மட்டும் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்திக்கிங்க. இல்லது நான் மற்றவங்களுக்கு பிரயோகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சில நல்லபடியாகப்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன், இல்லை ஏதாவது தொழிலாக நடத்தி எனக்கு கொஞ்சம் வருமானம் வர மாதிரி பண்ண போகிறேன் செய்ய போகிறேன்னாக்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெயரை வந்து கீழே எழுதி மந்திரத்தில் வந்து பெயரை வந்து மாற்றி சொல்லிக்கிட்டாலே போதுங்க. காரியங்களாகப்பட்டது 11 நாள்லேருந்து 21 நாட்களுக்குள்ள உங்களுக்கான பூஜைக்கு உண்டான பலன் என்னன்றதை காட்டி கொடுத்துருங்க. இந்த மந்திர முறையாகப்பட்டது சரியா? மந்திர முறையாகப்பட்டது காட்டி கொடுத்துருங்க. சரிங்களா? இது வந்து மற்றவங்களுக்கு பிரயோகப்படுத்துறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அல்லது உங்களுக்கு நீங்களே சொந்தமாக பயன்படுத்துறீங்கன்னாக்க பூஜையை முடித்து 48 நாள் விரதம் இருந்து எல்லா ஃப்ரேமெல்லாம் பூட்டி எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் தினந்தோறும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறீங்கன்னாக்க 36 உரு தினந்தோறும் காலை 36 மாலை 36 உரு நீங்கள் போட்டு விநாயகரை வந்து மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக இந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்களோ பிரச்சனையாகப்பட்டது 11 நாள்லேருந்து 21 நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனையாகப்பட்டது ஒரு தீர்வு வந்து ஒரு 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 தீர்வுக்கு வந்துடும். தினந்தோறுமே இந்த மந்திரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு வர அநேகமான பலன்களாகப்பட்டதும் சந்தோஷமான காரியங்களும் உங்களுக்கு நடந்தேறும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த மோகன கணபதி மாந்திரிக வித்தையாகப்பட்டது. இன்னும் அடுத்தபடியாக நிறையா விநாயகரோட மந்திரங்களை வந்து பதிவிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ தொகுப்பு வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து நல்லா உபயோகப்படக்கூடிய ஒரு வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா? அடுத்த பதிவில் விநாயகரோட மந்திரங்களை வந்து அவ்வப்போது உங்களுக்கு பதிவிடுறதா இருக்கேன். சீக்கிரமாக இருக்கக்கூடியவங்க அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். வேணுமா இருக்கிறவங்க அப்புறம் எடுத்து பாருங்க. சரிங்களா? அதனால் மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.